பீர்க்கங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஒரு 20 வெங்காயம் 20லேருந்து 25 வெங்காயம் எடுத்துக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 8 பல் பூண்டு, நெல்லிக்காய் அளவுக்கு அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இது வந்து காஷ்மீரி மிளகாய் 3 கலருக்காக, ஒரு 5 வரமிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி இருந்தாலே போதும். ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு 8 பல் போட்டுக்கலாம். இது கூட 3 வரமிளகாய் அதாவது காஷ்மீரி மிளகாய், 5 காஞ்ச மிளகாய். இது நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு வரமிளகாய் போட்டோம். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது கூட தக்காளி ஒன்றே இருந்தாலே போதும். இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகாவை நம்ம தனியாக வதக்கணும். பீர்க்கங்காயை தனியாக வதக்கணும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா அரைச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டோம். அதே பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பீர்க்கங்காயை நல்லா வதக்கிக்கலாம். பீர்க்கங்காயை நம்ம நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரி வதங்கணும். அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் பீர்க்கங்காய்க்கு வந்து தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் ஆற வச்சு நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம். பீர்க்கங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போது பீர்க்கங்காய் நல்லா ஆறிடுச்சு. உப்பு நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சிட்டோம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம பீர்க்கங்காய் சட்னி தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன். இது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பீர்க்கங்காய் சட்னி ரெடி. தேவையான பொருட்கள் நம்ம 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம். ஒரு 10 பல் பூண்டு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். வரமிளகாய் 6 அல்லது 8 காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/4 மூடி, கருவேப்பிலை 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பூண்டு ஒரு 30 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நம்ம வரமிளகாயும் போட்டுக்கலாம். புளியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வரமிளகாய் பூண்டு புளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி கருவேப்பிலை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வெங்காய புளி சட்னி ரெடி ஆகிடும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சுவையான வெங்காய புளி சட்னி ரெடி.